ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்க பூனை வளர்த்துட்டு இருக்கீங்களா? உங்க பூனை குட்டிகள் போட்டுக்கிட்டே இருக்குதா? அதை சமாளிக்க முடியாம நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்களா? அதுக்கு கருத்தடை பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க இப்ப ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போய் அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பெண் பூனைய வளர்த்துட்டு இருந்தோம்னா அது வருடத்திற்கு 2 முறை அல்லது 3 முறை கண்டிப்பா குட்டிகள் போடும். அது ஒரு முறை போடும் குட்டிகளின் எண்ணிக்கை 2 to 6 வரை கூட இருக்கலாம். இப்படி பெண் பூனைகள் குட்டி போட்டுக்கிட்டே இருந்தா பூனைகளின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கும். பிறந்த குட்டிகளும் 4 மாசத்திலேயே பெருசாகி குட்டி போட ஆரம்பிக்கும். இதனால நம்ம வீட்டுல இது எல்லாத்தையும் வளர்க்க இடமும் இருக்காது, வசதியும் இருக்காது. இந்த மாதிரி இருக்கக்குள்ள பலர் குட்டிகளை கொண்டு போய் குப்பை தொட்டியிலோ வேறு எங்கேயாவது தூரமாவோ விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த குட்டிகள் பாவம் உணவு இல்லாம தவித்து ரோட்ல வாகனங்கள்ல அடிபட்டு இறந்து விடுகின்றன. இதெல்லாம் நடக்காம இருக்கணும். நம்ம பூனையும் அடிக்கடி குட்டி போட்டு உருக்குலையாம நம்மளோட பல வருடங்கள் இருக்கணும்னா நாம அதுக்கு கருத்தடை பண்றது ரொம்பவும் நல்லது, முக்கியமும் கூட. என்னோட பூனைக்கு நான் கருத்தடை பண்ண டிசைட் பண்ணிட்டேன். இதை எங்க எப்ப என் பூனைக்கு பண்ணணும்னு நீங்க கேட்டா, உங்க பூனைக்கு 5 மாதங்களுக்கு மேல் ஆகியிருந்தா இதை நீங்க பண்ணலாம். இதை அரசாங்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அல்லது பிரைவேட் வெட்டினரி கிளினிக்ல நீங்க பண்ணிக்கலாம். இந்த ஆபரேஷனை அரசாங்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல அணுகி அவர்கள் சொல்லும் நாள் நீங்க பூனையோட போனீங்கன்னா அவங்க ஃப்ரீயாவே இந்த ஆபரேஷனை பண்ணிடுவாங்க. அரசாங்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல பண்ண இஷ்டம் இல்லைன்னா பிரைவேட் கிளினிக்லேயே கூட இந்த ஆபரேஷனை பண்ணிக்கலாம். பிரைவேட் கிளினிக்கல்ல இதுக்கு 4000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அடே அப்பா, பூனைக்கு போய் யாருமா 4000 ரூபாய் செலவு பண்ணி ஆபரேஷன் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்காம இதை ஒரு முறை பண்ணிட்டீங்கன்னா நீங்க டென்ஷன் ஃப்ரீயாகவும் உங்க பூனை வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி உடையதாகவும் இருக்கும். சரி, ஆபரேஷனுக்கு முன் நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு இப்ப பாத்திரலாம். முதல்ல டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இரண்டாவதா, ஆபரேஷனுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னதாக மட்டும்தான் பூனை சாப்பிட்டு இருக்கணும். அதற்கு பிறகு பூனை சாப்பிட கூடாது. அடுத்ததா, ஆபரேஷன் செய்யும் போது டாக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்திரலாம். டாக்டர்ஸ் பூனைகளுக்கு முதல்ல மயக்க ஊசி போடுறாங்க. அது மயங்கின பிறகு அதன் வயிற்று பகுதியில முடிகளை ஷேவ் செய்துவிட்டு சிறிய கீறல் போடுறாங்க. பிறகு அதனோட கருப்பை மற்றும் 2 ஃபெலோப்பியன் டியூபை எடுத்துடுறாங்க. பிறகு உள்ளேயே கரையும்படி தையல் போட்டுறாங்க. இதனால மறுபடியும் தையல் பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரி, ஆபரேஷனுக்கு பிறகு வெட்டினரி டாக்டர்ஸ் பூனையை எப்படி கவனிக்க சொல்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். பூனைகள் ஆபரேஷன் செய்த அந்த நாள் முழுக்க மயக்கத்துல தான் இருக்கும், தூங்கிக்கிட்டே இருக்கும். அடுத்த நாள் அது மெதுவா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கு டாக்டர்ஸ் மாத்திரை மருந்துகளை கொடுப்பாங்க. அதை நாம கரெக்டா போட்டுட்டு இருக்கணும். காயத்தில் ஸ்ப்ரே பண்ற மாதிரி மருந்து கொடுப்பாங்க. அதையும் அப்பப்ப நாம ஸ்ப்ரே பண்ணி விடணும். அதனால காயம் சீக்கிரமா ஆற ஆரம்பிக்கும். ஆபரேஷனுக்கு பிறகு பூனைகள் அதிகம் சாப்பிட விரும்பாது. அதற்கு நன்கு காய்ச்சி ஆற வைத்த தண்ணீர் கலந்த பால் மட்டும் கொடுத்தா போதுமானது. பூனை சாப்பிட விரும்பினா மட்டும் அதுக்கு கொடுக்கும் கடை உணவுகள் மற்றும் வீட்டு உணவுகளை போடலாம். ஆனா முக்கியமா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நான்வெஜ் ஐட்டம்ஸ் மட்டும் ஒரு 15 நாட்களுக்கு ஆபரேஷன் செய்த பூனைகளுக்கு கொடுக்க கூடாது. அது வெளியே போய் எலி, பறவை, பாம்பு போன்ற நான்வெஜ் ஐட்டத்தை சாப்பிடாம கவனமா பாத்துக்கணும். அது தப்பி தவறி சாப்பிட்டுருச்சுன்னா அதுக்கு குமட்டல், வாந்தி போன்றவை ஏற்படும். ஆபரேஷன் செய்த காயம் சீக்கிரமா காயாது, செப்டிக்காக வாய்ப்பு இருக்கு. மேலும் காயம் ஆன இடத்துல தண்ணி படாமலும் பாத்துக்கணும். தண்ணி பட்டுச்சுன்னா சீல் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி உங்கள் பூனைகளை ஒரு 15 நாட்களுக்கு கவனமா பாத்துக்கிட்டா அப்புறம் நீங்களும் டென்ஷன் ஃப்ரீ, உங்க பூனைகளும் டென்ஷன் ஃப்ரீயா ஆயிரும். சரிமா, பெண் பூனைக்கு ஆபரேஷன் பத்தி சொல்லிட்ட. ஆண் பூனைக்கு நாங்க ஆபரேஷன் செய்யணுமா இல்ல அப்படியே வச்சுக்கலாமான்னு நீங்க இப்ப கேப்பீங்க. அது உங்க இஷ்டம்தான். ஆண் பூனைகளுக்கு ஆபரேஷன் செய்யக்குள்ள சில நன்மைகள் இருக்கதான் செய்யுது.
அது பெண் பூனைகளை தேடி வீட்டை விட்டு எங்கேயும் போகாது. அப்படியே போனாலும் அது திரும்ப வீட்டுக்கு வந்துடும். காணாமல் போக வாய்ப்பு இல்லை. அது ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனுடைய ஆக்ரோஷத்தன்மையும் குறைந்துவிடும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோல இருந்து பூனைகளுக்கு கருத்தடையின் அவசியம், கருத்தடை பற்றிய முழு விவரங்கள், கருத்தடைக்கு முன் பின் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதுல உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.